மிக நண்பர்களே, இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராம்நாட்டில் உள்ள உத்திரகோஷ மங்கை ஒரு தரிசனத்துக்காக இது பார்த்தீங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த சிவன் கோயில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த சிவன் தலம் இதுதான். இங்கே முதல் சிவன் இங்கே உதயமானது என்று ஐதீகம் சொல்கிறது. கரெக்டுங்களா? இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போன மாதம் கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த நடந்ததில் அன்றைக்கி பூஜையில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் இன்றைக்கி 48வது நாள் இறுதி பூஜை. அதில் சூப்பராக தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காரணத்தை கொண்டு இன்றைக்கி 48வது நாள் இறுதி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக சிறப்பான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்தேங்க. இன்றைக்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள். கட்டடத்தை பாருங்களேன், இந்த பில்டிங்கை பாருங்கள், கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ உச்சமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இல்லைங்களா? இது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ராம்நாத் என்ற ஊரில் இருக்குங்க. இது உத்திரகோஷ மங்கை என்ற ஒரு சிவன் தலம். இங்கு சிறப்பான வழிபாடு நல்ல முறையில் இருக்குது. நல்ல முறையில் தரிசனம் கிடைச்சி எனக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழமை வேண்டும், அதான் சொன்னல 1000 ஆண்டுகளுக்கு முன்பால் உருவாக்கப்பட்ட சிவன் தலம். இது முதலில் இங்கே தான் சிவன் தலமே உருவாக்கப்பட்டது என்று ஐதீகம். அப்படி ஒரு கோயில் தலத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையில் தான் இன்றைக்கு சிவன் தரிசனத்துக்காக வந்தேன். ஆனால் சிறப்பான தரிசனம் கிடைச்சது, நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத தரிசனம். எங்கே போனாலும் என்னுடைய தரிசனம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தேன். அதே போல் இன்றைக்கும் நம்பிக்கை நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள், இதுதான் உண்மையான கோபுரம். தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா.